நேற்று ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் மீண்டும் இணையதளத்தில் லிங்க் அல்லது வைரல் ரிலீஸ் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்ட். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஒரு கிரிமினல் மைண்டு. இது யார் பொறுப்படா? எடிட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ. 4 பேரை தவிர வேறு யாருக்கிட்ட இருக்க வாய்ப்பே இல்லை. இது வெளியே வர்றதுக்கு இவங்க 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான் காரணம். அப்போ நடிகராக இருக்கக்கூடிய விஜய் இந்த மாதிரி பண்ணுவாரா சார்? அரசியலுக்காக, எலெக்ஷனுக்காக, ஒரு அனுதாபம் தேடுறதுக்காக பாருங்க. எல்லா விஷயம் எதுக்கு எடுத்தாலும் இவருக்கு பாத்ரூமில் வரலன்னா திமுக தான் காரணன்றாங்க. எனக்குள்ள வருத்தம்லாம் இவர் செய்கிற தவறுகளை இவர் தொண்டை ஃபாலோ பண்ணுன்னா, அப்பாவை ஒதுக்கி வைக்கிறது, பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன், பொண்டாட்டி கடன் கொடுத்தேன், இதெல்லாம் யாராவது உலக வரலாற்றை கேட்டுக்கலாம். அப்போ அவர் சொல்கிற எந்த வழிங்கிறது உங்களுக்கும் தெரியல, திரைத்துறையில் இருக்கிறதுல என்ன வழி சார்? என்ன வழி? மீட்டி அதான் சார் சொல்லிருக்காரு. என் வழி இருக்கிற வழியெல்லாம் திறந்துட்டு வழியாக அந்த கட்சி ஆரம்பிச்சு 52 பேர் இழந்திருக்கு. யார்? அந்தந்த குடும்பத்துக்கு தான் வலி, உங்களுக்கு ஒன்றும் வலி இல்லை. எம்ஜிஆர்ன்றாங்களே இவங்க. எம்ஜிஆர் படத்தை வேற போட்டுக்கிட்டாங்க. எம்ஜிஆருக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எம்ஜிஆர் பேரை சொல்லவே அருகதை இல்லை. அப்பா அம்மாவை கிட்ட சேர்க்காத நீங்கள் என்ன சார் பேசிட்டு? எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், வேஸ்ட். வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரைத்துறையில் திருட்டு விசிடிக்காக பெரிதளவில் எதிர்ப்பு தெரிவித்து கிளர்ச்சியை கிளப்பினவர், திரைத்துறை தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? செந்தமிழ் வாழ்க தமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு. கண்டிப்பாக. மகாகவி பாரதியார். கண்டிப்பாக சார். முதல்ல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. நன்றி நன்றி. தமிழக மக்கள், உங்கள் தமிழ் சேனலுடைய ஆதரவு மக்கள் அத்தனை பேரும் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். சார், திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா திருட்டு விசிடி வரும்போது நீங்கள் மிகப்பெரிய லெவலில் கடைகளுக்கே சென்று ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டு பெரிய போராட்டம் கலவரமே ஒரு பெரிய, ஆமாம், பெரிய லெவலில் பண்ணாங்க. நேற்று ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் மீண்டும் இணையதளத்தில் லிங்க் அல்லது வைரல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். லிங்காக வந்துச்சுன்னு சொல்லலாம், அல்லது ரிலீஸுங்கிற கான்செப்ட் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அது மிகப்பெரிய லெவலில் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 1000 தொழிலாளர்களுக்கு மேற்பட்ட ஒர்க் பண்ணி பண்ண ஒரு விஷயம் அது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. திரைகளுக்கு வராமலேயே இணையத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்திருக்கக்கூடாது, அது திருட்டுத்தனமாக சிலர் தமிழ் ராக்கெட்ஸ் ஒன்று இருந்து அது இப்போ இல்லை அதிகமாக. ஆனால் யாரோ திருடுறாங்க, இருக்கான் அவர் நெட்டில். அது சைபர் கிரைம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க இவங்க தான் காரணம். இந்த படம் சென்சாருக்கு அனுப்புகிறாங்க. இல்லை, இவங்க நீங்கள் குறிப்பிட்றது தயாரிப்பு நிறுவனத்தையா அல்லது விஜய் அவர்களையா? தயாரிப்பு நிறுவனம் விஜய் தான் தலைமை. அவர் தானே படமே. இப்போ இன்றைக்கி தாவேக்கான கட்சினா யார்? அது கட்சியோட இது. இப்போது லியோனா யார்? விஜய் தானே. அதனால் இந்த படத்துடைய மொத்த ஓனர், அது மட்டும் இல்லை, பார்ட்னர் அவர் ஜெகதீஷ் அவருடைய மேனேஜர் பார்ட்னர். சென்சாருக்கு அப்ளை பண்ணி அவங்க சில கட்ஸ் சொல்கிறாங்க. 4 பேர் ஒத்துக்கிறான், ஒருத்தன் ஒத்துக்கலாம், அது வாண்டடாக இதை பண்ணியிருக்காங்க. அந்த கட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் வரும்னு நினைக்கும் போது அப்ஜெக்ஷன். என்ன பண்ணோம்? உடனே இவங்க ரிவைஸ் கமிட்டி போகணும். அதுலேருந்து ஒரு 10 நாளில் கிடச்சிருக்கும். அதுக்கிடையில் கரூர் சம்பவம் நடந்துச்சு. கரூர் சம்பவம் நடந்த உடனே எல்லாரும் எஸ்கேப் போயிட்டாங்க. விஜய் நைட்டாக சென்னை வர்றார், விஜய் ஆனந்த் எங்கே போனார். ஆனால் ஆதவ அர்ஜுனா மட்டும் டெல்லி போகிறார். டெல்லி போய் பாரதிய ஜனதா வக்கீல்களை பார்த்து அந்த கேஸை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் யாரும் மந்திரி யாரை பார்த்துருப்பார். அவருக்கு செல்வாக்கு நிறைய. நான் கோட்டீஸ்வரன், லாட்ரி சீட்டு, ஏழைகள் ரத்தம். இப்போது அவர் சில ப்ளே பண்ணிகிட்ருக்கார் உள்ள ஆதவ அர்ஜுனா. இப்போ பாருங்க, பிஸி ஆனந்த பேர் அதிகம் வராது.
பால ஆரோக்கியசாமி வராது, ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி, வெங்கட்ராமன், இவர் தான். இந்த மாதவ அர்ஜுன பேர் தான் வந்துகிட்டு இருக்கோம். விஜய் கூட அதிகம் வர்றதில்லை. ஏன்னா அவர் பேசுகிற பேச்செல்லாம் லோ கிளாஸ் பேச்சு. நம்முடைய முதலமைச்சரை முட்டாள் முதலமைச்சர்ன்றாரு. அப்புறம் கல்லூரி மாணவர்கள்லாம் தூண்டி விடுவான்றாரு. எவ்வளோ கேவலமாக பேசுவோம் அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஒரு கிரிமினல் மைண்டு. இதை ப்ளே பண்ணுறதுக்காக அவர் ஏதோ விவகாரம் பண்ணி, இது யார் பொறுப்படா, எடிட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, 4 பேரை தவிர வேறு ஆளுக்கிட்ட இருக்க வாய்ப்பே இல்லை. இது வெளியே வர்றதுக்கு இவங்க 4 பேரில் யாரோ ஒருத்தர் தான் காரணம். சரி சார், ஆனால் வந்து தாவேகா சைட்லேருந்து சொல்லப்படுற குற்றச்சாட்டு, உதயநிதி அவர்களும் திரு முருகன் அவர்களுமே இணைஞ்சு வந்து இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க படத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது முட்டாள்தனம்னு ஒருத்தர், அதிலே விட கீழ்த்தரமான முட்டாள்தனம். ஏதாவது ஒப்பிட முடியுமா? பாரதிய ஜனதாவுக்கும் திமுக தான் போட்டி. அவர் ஏடிஎம்கே கூட போட்டியாக நினைக்கல. திமுக வர்சஸ் டெல்லி. பாரதிய ஜனதாவை அப்படி, ஏன்னா நமக்கு வஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டை நிதி தராமல் எல்லா துறையிலும் வஞ்சிக்கிறாங்க. தமிழ்நாடு வளர்ச்சி பெறக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா பயங்கர சதி வேலைகள் ஈடுபடும். அப்படி ஒரு இடத்துல ஒரு லிங்க் வச்சு, அதுவும் உதயநிதி ஸ்டாலின் பண்ண மாட்டார். ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடியூசர். எந்த ப்ரொடியூசருமே இப்படி ஒரு காரியத்தை பண்ண மாட்டாங்க. அது ஒரு காரணம் சொல்லலாம். பண்ணவே மாட்டாங்க. நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை. அப்போ நடிகராக இருக்கக்கூடிய விஜய் இந்த மாதிரி பண்ணுவாரா சார்? அரசியலுக்காக, எலெக்ஷனுக்காக, ஒரு அனுதாபம் தேடுறதுக்காக. பாருங்க, எல்லா விஷயம் எதுக்கு எடுத்தாலும் இவருக்கு பாத்ரூமில் வரலன்னா திமுக தான் காரணன்றாங்க. வீட்டில் வேலைக்காரி வரலன்னா திமுக தான் காரணன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் இப்போ திமுக. அதிமுக விட்டாங்க. அது ஒரு கட்சியாகவே நினைக்கல. அவ்வளோ பெரிய கட்சி. எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா கட்டி காத்த கட்சி. எடப்பாடியாரோ ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு, தப்பு சொல்ல முடியாது. அந்த கட்சி எனக்கு எதிரி இல்லை, திமுக தான் எதிரின்ற. அது அவரோட பார்வை. அவரோட கீழ்த்தரமான அரசியல். ஒன்று திமுக. அதனால் எதிர்த்தாலும் திமுக மேலே பழிவது. இப்போ இது வர்றதுக்கு இது சென்ட்ரல் சர்டிஃபிகேஷன், சென்சார் போர்டு, அவங்க தான் மெயின் காரணம். படம் பார்த்தது யார்? ஒன்லி சென்சார் போர்டு. அந்த ப்ரொடக்ஷன் டீமை தவிர படம் பார்த்தது சென்சார் போர்டு. அவங்கக்கிட்ட ஒரு காப்பி இருந்தால் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன்றாங்க. அது என்ன உள்ள என்ன நடந்ததோ, காப்பி இருந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு அது ஒரு காப்பி எடுக்க முடியும். ஆனால் அந்த படத்தில் வரக்கூடிய விஷயங்கள் லீக் ஆனது நாங்கள் இன்னும் வரைக்கும் பார்க்கல. ஆனால் சொல்லப்படுற குற்றச்சாட்டு, அமீர் அவர்கள் சொன்னப்பட்ட குற்றச்சாட்டு, நேற்று ஆர்கே செல்வமணி அவர்களும் அந்த எடிட்டர் சங்க தலைவர்களும் வந்து சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதில் சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, அதில் ஒரு வாட்டர் மார்க் இருக்குது. அதாவது 10ஆம் தேதி குறிப்பிட்ட மாதிரி ஒரு வாட்டர் மார்க் அதில் இருக்குது, அந்த படம் அந்த லிங்கில். ஸோ அப்படி ஒரு லிங்க் இருக்கும்போது சென்சார் சைட்லேருந்து இது ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை இல்லையா? வாய்ப்பு இல்லை இல்லையா? அதை தான் சொல்கிறேன். இது எல்லாமே சந்தேகத்துக்குரிய. இல்லை, இது வந்து ஒரு குற்றச்சாட்டுங்கிறது இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து திரைக்கு வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற தமிழ் ராக்கர்ஸ் மேலே நம்ம அவ்வளோ கோவப்படுறோம் அப்படின்னா, திரைக்கே வராமல், ஏன் சொல்ல போனால் சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் ரிலீஸ் ஆகிட்டா கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த குற்றச்சாட்டை ஒரு நியாயமான குற்றச்சாட்டை வைக்கணும் இல்லையா? இப்போ ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு. இதில் என்னன்னா, அரசியலில் அவர் வந்துட்டதால இவங்க வைக்கிறாங்களே திமுக மேலே குற்றச்சாட்டு எல்லாம் சரியான குற்றச்சாட்டா? இல்லை, அவர் சில நிகழ்வுகளை சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நிகழ்வுகளை சொல்கிறாரு, சில நிகழ்வுகளை சொல்லிட்டு விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இப்போ சில இடங்களில் கனிம வளங்கள் திருடப்பட்டுனா அது சில நிகழ்வுகளை வச்சு குற்றச்சாட்டு சொல்கிறார். ஆனால் இந்த விஷயத்தில் திமுக சைட்லேருந்து எந்த குற்றச்சாட்டும் சொல்ல. முதல்வர் அவர்கள் கண்டிச்சிருக்காரு, உதயநிதி அவர்கள் கண்டிச்சிருக்காங்க, இது குற்றச்சாட்டை சொல்ல. ஆனால் ஒரு பக்கம் தாவேகா இது வந்து சென்சார் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதும், சில விமர்சகர்கள் வந்து இது சென்சார்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறது எப்படி பார்க்குறது? முக்கியமாக பாரதிய ஜனதாவை சொல்கிறாங்க அது சென்சார் போர்டா, ஏன்னா அவங்க பொறுப்பில் இருக்குது. முருகனை ஏன் எடுக்கிறாங்கன்னா அவருடைய இலாக்கா சம்மந்தப்பட்டது. அதனால் அதை வந்து உதயநிதி முருகனை சேர்க்கறது தாங்க தப்பான வேலை. இதில் சார் சென்சாரில் நீங்கள் கொடுக்குற பிரிண்ட் எப்படிப்பட்ட பிரிண்டாக இருக்கும்? பிரிண்டே கிடையாது, அது டிஜிட்டல் இல்லையா? கியூப்.
அதை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? சென்சார் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் சும்மா கற்பனையாக சொல்கிறேன், ஏன்னா நமக்கு தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. இவங்க கியூபில் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இவங்க ஒரு 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 காப்பி போகுது இல்லையா, ஆமாம், சிப்புன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஃபைலுக்கு ஒரு காப்பி வச்சுக்குவாங்க. இது சென்சார் போர்டு. ஆமாம், எல்லா படமும், எந்த படம் இல்லை, எல்லா படமும். அப்படி ஏதாவது வந்திருக்கலாமான்னு பலர் சந்தேகப்படுறாங்க. நான் சந்தேகப்படல, ஏன்னா ஒரு சென்சார் போர்டு அது செய்யாது. நீங்கள் எப்படி தயாரிப்பாளருக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறீங்களோ அது மாதிரி சென்சார் போர்டும் சென்சார் போர்டு செய்யாது. ஏன்னா பண்ணணுன்னா பல குற்றச்சாட்டு வந்திருக்கணும், வரல, அதனால் பண்ணாது. இது ஒரே ஒரு காரணம், அரசியலில் இவர் இருக்கிறதால, எலெக்ஷன் நடக்கிறதால பல அனுதாபம் தேடினார். ஏதோ ஒரு அனுதாபமாக தேடி ஒரு லாபம் சம்பாதிக்கலாமா, ஓட்டு பெறலாமா. இது திரைத்துறையில் நடக்கிற ஒரு விஷயம் சார். இது விஜய் அவர்கள் செய்திருக்கலாம், யாரோ யாரோ ஒரு மேலே ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னால், இது பொதுமக்களை பார்க்கும்போது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அனுதாபமான ஒரு அலையோ, அல்லது இது தவறுங்க, இது எப்படிங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் தெரிஞ்சு பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இது விஜய் படங்கிறது மிக முக்கியமான ஒரு படங்கிறத தாண்டி இது ஒரு மிகப்பெரிய கிரைம். இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஜய் படமாக இருக்கட்டும், யார் படமாக இருக்கட்டும், ரிலீஸ் ஆகிறனால மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது இணையத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு கிரைம். இந்த கிரைமுக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி தான் இது ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். அந்த யாருங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. சைபர் கிரைம் கிட்ட போயிடுச்சு. ஆமாம், இப்போ அவங்க தான் கண்டுபிடிக்கும். கைது செய்திருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. யாரு கைது செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 4 பேர் கைது செய்திருக்குன்னு சொல்றாங்க. அது இனிமேல் தான் தெரியும். இல்ல உங்க அனுபவத்தில் நீங்க சொல்ற, இப்போ அமீர் அவர்கள் சொல்லியிருந்தாரு எடிட்டர் சைட்ல இருந்து ரிலீஸ் வர்றது சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை. தம்பி, நான் போராடினேன் இல்லையா, வீசி ஜெயித்து. ஆமா, அப்போ லேப்ல இருந்து பெட்டி பாக்ஸ் பாசிட்டிவ், அதை அந்த எடிட்டருங்க கொடுத்துருவாங்க. ஓகே, ஒரு சில ஆயிரம் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அதை கொடுத்துருவாங்க. லேபில் இருக்க நைட் வாட்ச்மேன்ல அவன் பண்ணுவான். ஓகே, இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன் அப்போ. ஆனால் இப்போ பெட்டியெல்லாம் கிடையாது. பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ள பாசிட்டிவ் கிடையாது. இப்போ இந்த நெகட்டிவ் கூட கிடையாது, எல்லாம் டிஜிட்டல் சிப்பு தான். சிப்பு அது கம்ப்யூட்டருக்கு வரும், இவங்க எடிட் பண்ணுவாங்க, அது சிப்பில் கரெக்ட் பண்ணி க்யூப் கொடுப்பாங்க. க்யூப் மூலமாக அங்கே சென்சார் பார்க்கும். ஓகே, ஒரு காப்பி அவங்களுக்கு கொடுக்கணும். சென்சாருக்கு கட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, ஆமாம் ஆமாம், அந்த கட்ஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியலன்னா அது ஒரு காப்பி கொடுக்கும். அதனால ஒரு காப்பி அங்கே போகிறதுக்கு நியாயம் இருக்குது. ஆனால் அதுக்காக அவங்க தான் பண்ணாங்கன்னா நம்ம சொல்லலை. எல்லாம் சொல்கிற சந்தேகத்தில் முருகனை எப்படி இருக்கலாம்? முருகனை இருக்க காரணம் என்ன? அந்த துறையோட அமைச்சர். அதுதான் அந்த சென்சார் போர்டு சம்மந்தப்பட்ட அமைச்சர். அதனால் அவர் பண்ணியிருக்கலாம். அதில் கேலி கூத்து என்னென்னா, உதயநிதியோடு சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்றது மடுவுக்கும் மலைக்கும் உள்ள சம்மந்தம் இல்லாத குற்றச்சாட்டு. உதயநிதி நிச்சயமாக அதை பண்ண மாட்டார். அதுவும் திமுக இது வேலை. இப்போ எலெக்ஷன் வேலை, அவங்க பாட்டு இவர் தான் லீவு. ஒரு ஏரியாவுக்கு போனார்னா 2 நாள் லீவு, கேன்சல் பண்ணுறாரு. பட் அவங்க அதில் போட்ட ப்ரோக்ராம் போயிட்டே இருக்காங்க, மக்களை சந்திச்சுட்டு. அவங்களுக்கு இது ஒரு வேலை இல்லை, இதனால் அவங்களுக்கு ஒரு லாபமும் இல்லை. ஒருவேளை சார் நீங்கள் சொல்கிற மாதிரி, அதாவது உங்கள் அனுபவத்தில் இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுறீங்க, விஜய் இதற்கு காரணமாகும் அல்ல விஜய் சம்மந்தப்பட்டவர்கள் இதற்கு காரணமாக இருந்தால் விஜய் அவருடைய திரை வாழ்க்கையில் அதுதான் கடைசி நாளாக இருக்க விஜய் கூட அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். விஜய்க்கு தெரிஞ்சிருக்காரு. விஜய்க்கு தெரிஞ்சால் அலோவ் பண்ண மாட்டார். ஏன்னா ப்ரொடியூசர் கஷ்டம் அவருக்கும் தெரியும். இடையில இருக்கிற அவர் ப்ரொடியூசர் ஹீரோ தானே. ஆமாம், மக்களின் ஹீரோவோட ப்ரொடியூசர் ஹீரோ அதான் உள்ளே இருக்கிற அந்த பல பேர் என்ன சொல்கிறாங்க, ஆதவ அர்ஜுனாவை தான் சொல்கிறாங்க. ஓகே, அவர் எதை ஒன்றா பண்ணுவார். அதனால் அவர் ஒரு காரணமாக இருக்கும். அதில் எடிட்டரே அதே கையில் போட்டு கொஞ்சம் பணம் விளையாடி விட்டு இருக்கலாம். இது எலெக்ஷனுக்காக. இதனால் என்ன பலன் அடைஞ்சிருவாங்க சத்தாவை? இப்போ பேசல, ஐயோ ஜனநாயகம் திருட்டு வந்துருச்சாம பேசுகிறாங்கல்ல, அதுவும் அவங்க ரசிகன் கொய்த்து போக மாட்டாங்க. அதனால் அவ்வளோதான் லாபம்.
இது ஒரு அனுதாபத்தை தேடாது தம்பி. சார் பல உயிர்கள் போன அனுதாபாலையிலே பலருக்கு வந்து கட்சிகள் வந்து தோத்துருக்கு. நம்ம நிறைய வரலாறுகள் பார்த்துருப்போம். நம்ம எவ்வளோ எவ்வளோ வரலாறுகளை பார்த்துருப்போம். இந்த ஜென்ரேஷன் தெரியுமா தெரியாதுன்னு இல்லை, பலர் உயிர்கள் இழந்து கூட அனுதாபாலையில் ஜெயிக்காத கட்சிகள் நிறைய இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அனுதாபாலை வந்து மிகப்பெரிய லெவலில் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னா அது எப்படி இப்போ அவங்க எந்த அனுதாபாலையாக இருந்தாலும் சின்னதோ பெருசோ ஏற்றுக்கிறாங்க? பலனா நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லை, ஒரு கொள்கை இல்லை, அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சரியான ஆள் இல்லை, ஒரு சரியான தலைமை இல்லை. உங்களுக்கு எம்ஜிஆர்ன்றாங்களே இவங்க, எம்ஜிஆர் படத்தை வேற போட்டுக்கிட்டாங்க. எம்ஜிஆருக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எம்ஜிஆர் பேரை சொல்லவே அருகதை இல்லை. எம்ஜிஆர் கலைஞருக்கு ஏதோ விரோதமாயிடுச்சு, கட்சி உடையுது, தூக்கி போட்டாருன்றாங்க. இவர் பிரிச்சார். இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு எம்ஜிஆர் யாரை கூட வச்சுக்கிட்டார் தெரியுதா? அது மட்டும் இல்லை, அவர் காங்கிரஸில் 10 வருஷம் இருந்திருக்காரு. ஆமாம், அனுபவம் சார். திமுகவில் 15 வருஷமாக பொருளாளராக இருந்திருக்காரு. சிறுசேமிப்பில் துணைத் தலைவர், பரங்கிமலை எம்எல்ஏ, எம்எல்சி, இத்தனையே திமுகவில் அனுபவம். அப்புறம் இவருடைய ரசிகர்கள் பூரா திமுகவில் கட்சி பணியாற்றி ஒரு பெரும் தொண்டர்களை பயிற்சி பெற்றவர்கள். அதனால் அவர் வந்து சாதாரணமாக விழுவாங்க. வந்த பிறகும் கூட எவ்வளோ புத்திசாலித்தனமாக பண்ணார் தெரியுமா? கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் கூட வச்சுக்கிட்டார். சங்கரையா, கல்யாண சுந்தரம், ராமூர்த்தி, மிகப்பெரிய கம்யூனிஸ்ட்னா ஒழுக்கம் நிறைந்தது. கம்யூனிஸ்ட் சாதாரண கட்சி, அவங்க கூட வச்சுக்கிட்டு அரசியல் நடத்தினார். யாரை கூட நீயே சொல்லி பார்த்தார். கதவை திறந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னாரு. ஒரு சின்ன கட்சி கூட, லெட்டர் பேட் கட்சி கூட வரலாம். 2 வருஷமா சொல்லி பார்த்தேன். பட் அவங்க சைட்லேருந்து சொல்றது நாங்கள் அவங்கள வரவேற்கல, அனுமதிக்கலைங்கிற. அதான் எத்தனையோ பொய்யில் இது ஒரு பொய். அல்வா மன்னன் ஆதவன் இருக்க வரைக்கும் இப்படிப்பட்ட பொய்கள் கொட்டி குவிப்பாங்க. அதனால் இவங்க திறந்து வச்சாங்க, வர தயாராக இல்லை, நம்ப தயாராக இல்லை. எனக்கு எஸ்ஏசி ஷேபா அவங்க அம்மா எனக்கு ஒரு வகையில் உறவு. அது மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி நானும் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ரொம்ப காலம் பணியாற்றியிருக்கோம், ஒன்றா இருந்திருக்கோம். இந்த பிள்ளை பிறக்கிறதுனால அவங்க அம்மா அப்பா லவ் மேரேஜ். ஊருக்கு தெரிஞ்ச விஷயம். லவ் மேரேஜ் எப்படின்னா, சந்திரசேகர் வறுமையில் இருக்கும்போது ஒரு நாடகம் டைரக்ட் பண்ணுறார். அந்த நாடகம் பேர் பிஞ்சு மனம். அதில் ஷேபா ஹீரோயின் நடிக்கிறாங்க. அது கதவசனம் கஜேந்திரகுமார், என் நண்பன். அப்போ அந்த அம்மாவும் இவருக்கு லவ் ஏற்படும். ஓகே, அது கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்சி ஹிந்தி படத்திலிருந்து எத்தனையோ படங்கள், வெற்றி படங்கள். பீக் பீரியடில் இருந்தப்போ தான் விஜயை கொண்டு வர்றார். 2 படம் ஃபெயிலியர். பிறகு விஜயகாந்த் கிட்ட போய் ஒரு படத்தை சொல்லி, செந்தூர பாண்டியா அவரை நடிக்க வச்சு சக்ஸஸ் பண்ணது. பிறகு ஆர்பி சௌத்ரிகிட்ட போய், இப்படி பல ப்ரொடியூசர்கிட்ட போய் இவருக்கு வேஷம் வாங்கி கொடுத்தாரு. வளர்ச்சியில் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய பங்கு. சாதாரண எல்லாரும் மாதிரி வளரல, அப்பாவுடைய முயற்சியால் தான் வந்தார். ஆனால் இன்னைக்கு அப்பா எங்கே இருக்காரு? கிட்ட சேர்க்கல. மனைவி குடும்பத்தில் நல்லா இருக்கியா? எனக்கு என்னன்னா, தனி மனித வாழ்க்கைன்றாங்க. தனி மனித ஒழுக்கம் இல்லை என்றால் பொது வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்காது. எனக்குள்ள வருத்தம்லாம், இவர் செய்கிற தவறுகளை இவர் தொண்டை ஃபாலோ பண்ணா, அப்பாவை ஒதுக்கி வைக்கிறது, பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு கடன் கொடுத்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன், பொண்டாட்டி கடன் கொடுத்தேன். இதெல்லாம் யாராவது உலக வரலாற்றை கேட்டுங்களா? அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது யார்? பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது யார்? கடனை கொடுப்பேன். கணக்கு கூட எழுதக்கூடாது தம்பி, அது தர்மமே இல்லை, பெத்த கடன்.
அதனால் பல வகையில் அவர் யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அவர் நல்லா வரணுன்றத இன்னும் நான் அக்கறையோடு இருக்கேன். ஏன்னா நீங்கள் பலமுறை சொல்லியிருக்கீங்க. நல்லா வரணும். கட்சி ஆரம்பிச்சிட்டார், ஒழுங்காக கொண்டு போங்கன்றார். சிரஞ்சீவி மாதிரி ஆகிடாதீங்க. சும்மா எம்ஜிஆர் படம், அண்ணா படம், காமராஜ் படம், அம்பேத்கர் படம், வேலுநாச்சியார் படம் போடுறதால ஒரு கொள்கை. அந்த வரலாறு தெரியுமா? அந்த வரலாறாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியணும்ல. அதாவது இவ்வளோ பெரிய கூட்டம் நடத்துறீங்க, அதுக்கு ஒரு பாதுகாப்பு போலீஸ் கொடுக்கணும், அது பொறுப்பு இருக்குது. ஆனால் அவங்க கேட்கும்போது எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்பாங்க. கேட்குறதோ அது சட்டம். ஆமாம், எவ்வளோ ஆண்கள் எவ்வளோ பெண்கள்லாம் கேட்பாங்க. அப்போது நீ 20,000 பேர் வருவாங்க அப்படி எழுதுனா அவங்க 30,000 பேருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதே 1,00,000 பேர் பக்கத்து மாவட்டத்திலேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு 9 மணி நேரம் லேட்டாக போய் பெரும் கூட்டத்தை சேர்ந்து அசம்பாவிதம் தான் யார் பொறுப்பு? சார், இதே திரைத்துறையில் இந்த கூட்டத்தை வச்சிருந்த ஒரு ஹீரோவை தான் வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டாடப்பட்டது. ஆனால் இதே ஹீரோ, இதே தொண்டரில் வச்சிருக்கிற ஒரு கட்சி தலைவர் தற்கொலை கூட்டம்னு சொல்கிறது நல்ல விஷயமா? நடைமுறை தான் காரணம், அவங்க நடந்துக்கிற முறை தான் காரணம். அதாவது எவ்வளோ பெரிய எம்ஜிஆருக்கு அடுத்து, நான் எம்ஜிஆருடைய ரசிகர்களையோ தொண்டர்களையோ எம்ஜிஆரையோ ஒப்பிடல, அந்த கூட்டத்தை சொல்கிறேன். புரியுது. அந்த காலத்தில் அந்த கூட்டம் பெருசுனா இந்த காலத்தில் இந்த பெருசு. அன்னைக்கு ஜனத்தொகையும் அந்த கூட்டம் மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி ஜனத்தொகைக்கு இந்த கூட்டம். ஏதோ படித்த இளைஞர்கள் படிக்காதவங்க எல்லாரும் ஒன்று கண்மூடித்தனமாக விரும்பிட்டாங்க. ஓகே, தப்பில்லை. ஆனால் அதை வழி நடத்துகிற முறை, 1000 ரூபா டிக்கெட்டு 1500 டிக்கெட்டு விற்ற. ஏன் விற்ற? நாங்கள் விற்கல, தேட்டருக்கார டிஸ்ட்ரிபியூட்டர் விற்றாங்க. அவங்க ஏன் விற்றாங்க? நீ 250 கோடி உனக்கு சம்பளம் கொடுத்ததால, படத்தின் செலவும் நீ நடிக்கிறது அதிகமானதால் அப்படி விற்க வேண்டிய கடமை அவங்களுக்கு வந்தது. இல்லைன்னா லாஸ். இப்போ இப்படி பண்ணியே பல படங்கள் லாஸ். அதனால் ஒரு தொண்டர்கள் இதுக்கு நடந்துக்கிற முறையை பார்த்து, சார் நீ ஒரு தலைவர் தானே, முன்ன நடிகர் இப்போ தலைவர். ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மர் ஏறுறான், மரத்து மேலே ஏறுறான், பஸ்ஸில் ஏறுறான். நீ கட்டளை இட்டு ஏறக்கூடாது அப்படின்னா ஏறக்கூடாதா இல்லையா? அது தலைவராக இருந்தால் ஏற்றுக்கிட்டா இருப்போம். சார், அப்படி பார்த்தா தொல் திருமாவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது, எப்போ என்கிட்ட வராதிங்கப்பா, நெருக்கி வராதிங்கப்பா. பட் நேற்று கூட பார்த்தீங்கன்னா 2 தினங்களில் அவர் போகிற பிரச்சாரம் போகிற எல்லா இடங்களுமே அவர் வண்டி மேலே, வாகனத்து மேலே ஏறி நிற்கிறாங்க. அது வந்து ஒரு தலைவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் ஏறி நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு விஷயத்தில் அவர் கையில் வச்சிருந்த விளம்பர அட்டையை வச்சு அவர் தொண்டரை அடிச்சிருக்காரு. அதாவது ஒருத்தர் ஆர்வம் மிகுதியாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் பார்க்குறோம். இவங்க இன்னைக்கு கூட திருப்பூர் போகிறாரு, அவங்க தலைமையிலேருந்து கொடுக்கப்பட்ட அறிக்கையை அவங்க மதிக்கிறது இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறது இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவர் ஒரு முறை சொல்கிறார் இல்லையா, அந்த கூட்டம் மதிக்காது, அது முறையாக வளர்க்கப்பட்ட கூட்டம் கிடையாது. நான் 2 வருஷமாக பேட்டியில் ஒரு கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து எல்லா மீடியாவிலும் சொல்லியிருக்கேன், உங்கள் தொண்டர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் நடத்துங்க. அரசியல் எப்படி பண்ணணும், டிசிப்ளின் என்ன, கட்டுப்பாடு என்ன, ஓட்டு போடுறது எப்படி, மக்களை எப்படி ஈர்க்கணும் என்ற பயிற்சி முகாம். டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் பயிற்சி பட்டறை கம்யூனிஸ்டுக்காரங்க பயிற்சி நடத்துவாங்க. திருமாவளவன் வகுப்பு நடத்துவார். சிலர் மீறி பண்ணுற ஆர்வத்தில் அதெல்லாம் கொஞ்சம் சார் உள்ள இது மொத்தமே பண்ணுது உங்களுக்கு. புரியுது சார். இப்போ நம்ம இந்த சப்ஜெக்ட்ல வரும்போது சார், இப்போ அமீர் அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு, எடிட்டர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். நீங்க திரைத்துறையில இருந்திருக்கிறீங்க, ஒரு எடிட்டர் சைட்ல இருந்து வர்றதுக்கு நீங்களும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த எடிட்டர் யூனியன் சங்கத்திலேருந்து நேற்று பேசும்போது அவர் சங்க தலைவர் சொல்லும்போது, அவர் இப்போதான் புதுசாக கல்யாணம் 6 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம், இப்போதான் குழந்தை உண்டாயிருக்காரு, அவர் என்றைக்குமே பண்ண மாட்டார், வாட்டர் மார்க் போட்டு அனுப்பின விஷயம் சொல்லி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு எடிட்டர் மீது வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டு அமீர் அவர்கள் வைக்கிறது எப்படி பார்க்குறீங்க? எடிட்டர் மேலே நான் குற்றச்சாட்டு நீங்க வைக்கல, அதில் அமீர் அவர்களுடைய குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? யாரு? அமீர் அவர்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டு. ஏன்னா ஒரு லைனை போயிட்டு இருந்தாங்க, அவர் அதை டேர்ன் பண்ணி விட்டு எடிட்டர் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் போகிறதுக்கு வழி எப்படி, வெளியே வர்றதுக்கு, அது நெட்டில் கசியறதுக்கு எப்படி, என்ன காரணம்?
இவங்க காரணம் சொல்கிறாங்க. அதில் எடிட்டர் ஃபர்ஸ்ட், எல்லாமே எடிட்டருக்கு தான் இருக்கும் மொத்தமும். ஆமாம். இன்றைக்கி ஷூட் பண்ணால் அப்படியே அனுப்பி எடிட்டர் பேரும். அதை எடிட் பண்ணி ஜாயின் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு சேர்த்து வச்சு கடைசியில் எடிட் பண்ணி இந்த படம்னு கொடுப்பார். அப்போ மொத்தமும் டைரக்டருக்கும் எடிட்டருக்கும் தான் தெரியும். ப்ரொடியூசர் கூட கதையில் என்ன இருக்குன்னு தெரியாது. கதாநாயகன் அவர் பார்ட்டு தான் தெரியும். அதனால் மொத்த பொறுப்பும் யாருன்னா ப்ரொடியூசர் கூட சொல்ல மாட்டாங்க. அதனால் எடிட்டர் பொறுப்பாக இருந்தாலும் இருக்கலாமோ, அவர் நல்லவராக இருக்கும், நம்ம அவர் மேலே குறை சொல்ல. இப்போ சார் நம்ம இப்போ யார் மேலேயும் குறை சொல்ல, யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்காங்க பண்ண தவறு. அது யார்? சென்சார் போர்டு அரசியல் காரணத்துக்காக வந்ததா, எடிட்டர் சைடு வந்ததா, இல்லை விஜயே ஆதவர்னா போல ஆட்கள் மூலமாக இதை விட்டால் எவ்வளோ லாபம் நமக்கு இருக்குது, அனுதாபம் இருக்குது, எவ்வளோ ஓட்டு பெருசாகிடும் என்ற பொய்யான காரணத்தை சொல்லி விட்டாங்களா? இதெல்லாம் சந்தேகங்கள். எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வெளிவந்தது தப்பு, வெளிவிட்டது தப்பு. இது யார் காரணமோ அந்த சைபர் கிரைம் கிட்ட போயிடுச்சு, அவங்க கண்டுபிடிக்கும். ரைட் சார். இந்த படம் இதுக்கப்புறம் இணையதளத்தில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இது வந்து தேட்டரில் வர வாய்ப்பு இருக்குமா? வரும். அவங்க தொண்டர் பார்க்க தயாராக இருக்காங்கல்ல. அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா ஒரு 4-5 ஒரு வாரம் கண்டிப்பாக போகுங்க. போனால் பல கோடி கிடைக்கும் உங்களுக்கு. ஹிந்தி விற்றுட்டாங்க, சேட்டலைட் வித்தாச்சு, டிஜிட்டல், ஓவர்சீஸ் எல்லாமே விட்டு ஏறக்குறைய 250 கோடி கிட்ட பார்த்துட்டாங்க. இனி தியேட்ரிக்கல் தான், டிஸ்ட்ரிபியூட்டர் தான். இப்போ லாஸ் யாருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தேட்டர். ஓடுற தேட்டர் உரிமையால் டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ். தேட்டருக்குள்ள லாஸ் இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவான்? அவுட்ரேட் போட்டிருந்தா இல்லை எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. எனக்கு வெளியே வந்துடுச்சு. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆகக்கூடாது. கொடுத்தா தேட்டரில் என்ன போகுது? தேட்டருக்கு பர்சன்டேஜ் அவ்வளோதான். தேட்டருக்கு லாஸ் வராது. டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இப்போது ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இவங்க மற்றவங்க யாருக்குமே லாஸ் கிடையாது. டெக்னீஷியன் சம்பளம் வாங்கிட்டாங்க. விஜய் ஹீரோ 250 கோடி வாங்கிட்டாரு. யாருக்குமே லாஸ் இல்லை. ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க தான் மாட்டிக்கிட்டு அலைகிறாங்க. எப்படியாவது தப்பிச்சிடுவாங்க. போட்டோ பண்ண எடுத்துடலாம். வந்துடும். நஷ்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்படி வந்ததால் வெறித்தனமாக வேணுன்னு படம் பார்ப்பாங்க. சும்மா 150 டிக்கெட்டு 1500 ரூபாய்க்கு வாங்குகிற கூட்டம் தானே. இன்னைக்கு விஜய்க்கு மொத்தம் 7000 கோடி சொத்துன்னு சொல்கிறாங்க. ஒரு கணக்கு சொல்லு. ஒரு படத்துக்கு 250 கோடி இருந்தாங்க. 250 கோடி கணக்கு. 100 நாள் கால்ஷீட் கொடுப்பாரு. 100 நாள். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? 2.5 கோடி. ஒரு நாளைக்கு 2.5 கோடி சம்பளம். உலகத்தில் யாரு கிடைக்கிறது? ஹீரோயினோட ஜாலியாக அதை போல் ராஜபோகம். அதனால தான் எல்லா சுகத்தையும் விட்டு நான் வந்துட்டேன். அவர் எந்த சுகத்தை விட்டா? அவர் சுகத்தை இல்லைன்னு சொல்ல சார், வலி. எல்லா வழியிலையும் விட்டுட்டு என்ன வலி? நீங்கள் அவருக்கு என்ன வலிங்க? அவர் ஒரு ராஜா வாழ்ந்த வாழ்க்கையை விட அவங்க அப்பா அற்புதமாக வாழ வச்சார். அவர் காலத்துல ஒரு கஷ்டப்பட வைக்கல. அப்போ அவர் சொல்ற எந்த வழிங்கிறது உங்களுக்கும் தெரியல திரைத்துறையில் இருக்கிறதுல. என்ன வழி சார்? என்ன வழி? மீட்டி அதான் சார் சொல்லிருக்காரு. என் வழி இருக்கிற வழியெல்லாம் திறந்துட்டு அதெல்லாம் அது ஒரு டைலாக்ல, அது ஒரு டைலாக். பேசுகிற டைலாக்ல அது ஒரு டைலாக், அவ்வளோதான். அவருக்கு எந்த வழியும் கிடையாது. இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டது, என்ன வழி கண்டார்? வழியே காணலை. இப்போ தூக்கி போட்டு வேறு வேலைக்கு 52 பேர் போயிருக்காங்க மொத்தமாக. அந்த கட்சி ஆரம்பித்து 52 பேர் இழந்திருக்கு. யார்? அந்தந்த குடும்பத்துக்கு தான் வலி, உங்களுக்கு ஒன்றும் வலி இல்லை. எடுத்ததுக்கெல்லாம் திமுக குறை சொல்லி இவங்க வேலையை பாரு, என்ன செய்ய போகிற? அப்போ இப்போ அறிவிச்சிருக்குல்ல, குழந்தைக்கு தாய்மாமன் செய்கிற மோதிரம், கல்யாணத்துக்கு பட்டு சேலை, வேட்டு, அரசியலே போச்சு சார். இல்லை, அதான் சார் என்னோட கேள்வியும் இருந்துச்சு. இவ்வளோ நேரம் வரைக்கும் அவரோட திரைத்துறையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அவர் தான் என்னோட கடைசி படம்.
இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்த விஷயம். இந்த படத்தோட லாஸுக்காக நான் மீண்டும் வந்து திரைப்படத்தில் நடிக்க வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு விஜய் அவர்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருக்காது. மீண்டும் திரையில பார்க்கலாம். சார், இந்த சுகம் அவரை விடாது. சரியா சொன்னீங்க. இந்த ஹீரோ நடிக்கிற போது இருக்கிற சுகம் இருக்க, அது அவரை விடாது. இதை ஒரு காரணம் காட்டி ஒரு படம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, ஏன்னா அவரு பார்ட்னர் அதில், அதனால் சொல்லலாம், வாய்ப்புகள் இருக்கு. சொல்லலாம். ஒன்றும் இல்லை, இந்த எலெக்ஷனில் அவர் மட்டும் ஜெயிப்பார். அவர் நிச்சயம், ஏன்னா விஜயகாந்த் ஒரு தொகுதி ஜெயிச்சா இருப்பார். ஆமாம், அந்த இந்த மாதிரி. சிவந்தியத்தில் ஜெயிச்சாரு. அப்புறம் ஆதவர்னா கோடிக்கணக்காக கொட்ட போகிறார். இவர் யாருக்கு மக்களுக்கு பணம் கொடுக்காதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நேற்று டிவியில் பார்த்தா ஒருத்தர் 500 கொடுக்குறாரு. தாவைக்கார். ம். அதனால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல்லாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் ஆதவருங்க. அவர் தொகுதியிலும் விஜய் தொகுதியிலும் விளையாட போகுது. சில ஏழை மெம்பர்லாம் அவங்களுக்கு யாரோ கொஞ்சம் கொடுப்பாங்க, அது பண்ணுவார். சார், இப்போ மக்கள் பணம் வாங்கி பழக்கப்பட்டாங்க. ஒரு கட்சிக்காரங்கிட்ட வாங்கலை, 3 கட்சிக்காரங்கிட்ட வாங்குறாங்க, 4 கட்சிக்காரங்கிட்ட வாங்குறாங்க. சீமான் பணம் கொடுக்கறது இல்லை. ஆமாம், மீதி எல்லாரும் கொடுக்குறாங்க. படம் அதனால பணம் கொடுக்கலன்னா உன்னை தூக்கி போட்டுருவாங்க. ஒரு ரசிகர் வேணா ஓட்டு போடலாம். வெறித்தனமாக இந்த ஒரு எலெக்ஷன் இருக்கலாம். அடுத்த எலெக்ஷன்லாம் சார் இவரே ஒரு 5 முறை ஏரியாவுக்கு போயிட்டு வரட்டுமா, இந்த இமேஜ் குறைஞ்சிரும். நடிகை நான் பார்க்க, கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதால தான் இவ்வளோ பக்தி. அவர் கிட்ட வந்துட்டு போயிட்டாருன்னா கடவுளை சார், நடிகனையும் கடவுளை ஒப்பிடாதீங்க. இல்லை இல்லை, அது மிகப்பெரிய ஒரு அது வேற அதுதான் அது அது ஒரு உதாரணம். நீங்க வேற. நான் நடிகரை போய் கடவுளை அது நீங்க சொன்ன ஒரு உதாரணம் எனக்கே அதிசயமா இருந்துச்சு. அது சும்மா அது ஒரு உதாரணம். கடவுளுக்கே அப்படின்னா நடிகனை 4 தடவை பார்த்தாச்சுன்னா அப்படிதான் வரும். அதனால தான் இவர் ஒரு தேதி கொடுத்துட்டு அடுத்த 2 தேதி கேன்சல் பண்ணி அந்த இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறார். அது ஏமாற்றத்தை அளிக்கும். இப்போ இவர் ரசிகர்கள் ஒரு 1 கோடி பேர் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா இருப்பாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாம் 1 கோடி பேர். அந்த 1 கோடியில் ஓட்டு உள்ளவங்க ஒரு 70 லட்சம் பேர் இருப்பாங்க. 75 லட்சம் பேர். இந்த 75 லட்சம் பேரை ஓட்டு போட்டால் இங்கே அஜித் ரசிகர்கள் ஒருத்தருக்காங்க தெரியுமா, ஒரு 50 லட்சம் வச்சுங்க. ரஜினி ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா, அது ஒரு 50 லட்சம் இருக்குமா. அந்த 1 கோடி ஓட்டு யாருக்கு போகும்? ஆப்போசிட் தான், விஜய்க்கு ஆப்போசிட். என் கணக்கு அவங்க டிஎம்கேக்கு தான் போகும். அப்போ அது ஈக்குவலைஸ் பண்ண அவங்க உதயநிதி ஸ்டாலினை ஒரு இளைஞர் பட்டாளத்தை அற்புதமாக அழுத்த வச்சுருக்காங்க. 2 வருஷத்தில் பயிற்சி இளைஞர் பாசறையில் மாவட்டந்தோறும் நடத்தி சும்மா கன்னு மாதிரி வச்சுருக்காங்க. தேர்தல் வேலை தெரிஞ்சவங்க, தேர்தல் பயிற்சி எல்லாமே. அதனால் அந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இவங்க ஒன்றும் பயிற்சி இல்லை, போயிட்டு வர்றது, அப்படி மூஞ்சை காட்டிட்டு அதோடு மறைச்சிக்கிறது, அதில் தான் இருக்காரு தவிர அந்த வெறியில் முதல் முறையாக கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும். அது பெரிய வெற்றி கிடைக்குமான்னு தெரியாது. என்னுடைய கணிப்பு ஒரு 12% ஓட்டு கிடைக்கும் சார். கண்டிப்பாக சார். இறுதியாக என்னோட கேள்வி சார், அவர் அரசியலில் பல வந்து இது சொல்லிட்டு இருக்காரு, என்ன சொல்கிற தேர்தல் வாக்குறுதிகள் மாதிரி கொடுத்துட்ருக்காரு. அதை ஒரு வாக்குறுதி மாதிரி கூட கொடுக்க மாட்டேங்காரு, ஒரு அறிக்கை மாதிரி படிச்சுட்டு இருக்காருங்கிற பல குற்றச்சாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாக்குறுதிகளை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நம்ம சொல்ல போனால் அந்த தாய்மாமன் சீர்திட்டம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தாய்மாமன் திட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் அவர் திரைத்துறையில் இருக்கும்போது இது சம்மந்தமாக நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரியாப்பா இதெல்லாம் பண்ணியிருக்கான்ப்பா, இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒரு தென்படுதா சார்? எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டார். தன்னை தேடி வந்த ரசிகர்களுக்கு ஏதாவது செய்திருக்கிறாரா? ரசிகர்களே அதை செஞ்ச மாதிரி தெரியல. திரைத்துறையில் சார், திரைத்துறையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் நடந்தப்போ அது ஒரு 10 லட்சமோ 50 லட்சமோ கொடுத்தார். அப்படி சின்ன சின்ன உதவிகள் எல்லா நடிகரும், இவர் மட்டும் இல்லை, அது ரஜினியிலேருந்து அஜித்லேருந்து எல்லாரும் சின்ன நடிகர்லேருந்து கொடுத்தாங்க.
அதில் இவர் ஒருத்தரும் கொடுத்தார். தொழிலாளர் பிரச்சனையிலையோ சில திரையுலகுக்கு வந்த பிரச்சனைகளிலோ இவர் தலையிட்டதே கிடையாது. ஓகே. இவர் ஒரு தனி மரமாக தான் இருந்திருக்காரே தவிர யாரோட மிங்கிளாக இருந்தில்ல. அவர் ரொம்ப ரிசர்வ் டைப் சார். சார் அவர் சிரிக்க மாட்டார் சார். ம். நான் வேற தப்பாக சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். சிரிக்கவே மாட்டார் சார். எப்படி அணுகிறது ஈஸியாக அணுக முடியுமா சார் அவரை? அணுகிறது ஈஸியாக அணுக முடியுமா அவரை? அணுகவே முடியாது. அணுகவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அதாவது ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்க கட்சி ஆரம்பிச்சிருக்க, உன் மேலே பற்று இருந்தால் எவ்வளோ நடிகை கூட வந்துடணும். யாருமே வரல. யாராவது வந்தாங்களா? கமல் சார் கூட அவர் வந்துட்டு போனாங்க 4 பேர். இங்கே யாருமே. கமல் கூட சிலர் போனாங்க. ஆமாம், நாசர் ஆகட்டும், நாசர் சிலர் மனைவி தான். அவர் குணமாக அப்படி தான். இதில் பாதி அவர் அதான் ஏதோ பண்ணார். பட் இவர் யாரையுமே அரவணைத்ததில்லை, ஆதரவு தெரிவித்ததில்லை, உதவி செய்ததில்லை, திரையுலக போராட்டங்களில் அதிகமாக கலந்துக்கல, கருத்து சொன்னதில்லை. அதனால் திரையுலகமே இவரை நம்பாது. இவர் மேலே எந்த அனுதாபமும் திரையுலகத்துக்கு கிடையாது. ஆனால் திரையுலகம் இந்த படம் ரிலீஸ் ஆனது கூட யாருமே கண்டனம் தெரிவிக்கல. கொடுக்க மாட்டாங்க சார். சார் என்ன சார், நான் அதாவது உங்களுக்கு செஞ்சால் தான் நாளைக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஆ நான் ஒன்றுமே செய்யலை, உங்களை சட்டம் பண்ணலன்னா நீங்கள் எதுக்கு எனக்கு வருங்க? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இல்லை, அது ஒன்று போதாதா உங்களுக்கு? அது ஒன்று. இந்த இந்த படத்துக்கு ரஜினி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். பார்த்து அவர் எல்லாத்துக்குமே அப்படிதான். இது படம், அதனால் அதுன்னா உடனே ஒரு அறிக்கை விடுவார். அவர் ஒரு மனிதாபிமானி. தப்பு நடந்தால் ஒரு ஒரு மென்மையாக கண்டிப்பார். உண்மையாக கண்டிப்பாக அவர் குணம் அது. ஆனால் நீ யாரை கண்டிச்சிருக்க சொல்லவே மாட்டார் சார். அப்பா அம்மாவை கிட்ட சேர்க்காதவர் நீங்கள் என்ன சார் பேசிட்டு? எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், வேஸ்ட். அவரை பற்றி பேசுறது வேஸ்ட். எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருடைய நிலை என்ன? அவர் தன்னை திருத்தி மக்களோடு ஒன்று சேர்ந்து வளர்ந்து இணக்கமாக இருந்தார்னா கொஞ்சம் வளர்ச்சி. கண்டிப்பாக சார். மிக்க நன்றி சார். பாரதிய ஜனதா அவரை எப்படி கவுக்கலாம்? அவர் கூட சேரலைன்னா, பாரதிய ஜனதா கூட சேரலைன்னா அவர் மேலே பல வழக்குகள் போடுவாங்க. அதான் அவர் சமாளிக்கணும். ஜெயிலுக்கு கூட போக வேண்டியிருக்கும், அவரால் முடியாது. அரசியலுக்காக சொல்ல. புரியுது சார். பார்ப்போம் சார். எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதி வருது. அதுக்கப்புறமா நம்ம உட்காந்து பேசலாம் சார். மிக்க நன்றி சார். உங்கள் நேரத்தையும் கருத்தை. நன்றி. வாழ்க தமிழ்.